friends, welcome to JH Jessie English Grammar channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கிராமர்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னா இறந்த காலத்துல ஒரு நடந்த நிகழ்வு, ஆனா அந்த இறந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ அதை தான் வந்துட்டு முடிஞ்ச ஒரு விஷயம், ஆனா கண்டினியூஸா கொஞ்ச நேரம் நடந்திருந்திருக்கு. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். அதாவது நான் காலேஜ் படிச்சுட்டு நான் +2 படிச்சேன் அப்படின்னு சொன்னா +2 ஒரு வருஷம் நான் படிச்சேன். ஓகேங்களா? இப்ப நான் காலேஜ் படிக்கிறேன். சோ நான் இப்ப +2 படிக்கல, அதனால +2ன்றது பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, இறந்த காலத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு வருஷமா படித்து கொண்டிருந்தேன்னா ஒரு வருஷம் நான் ஃபுல்லா கண்டினியூஸா அந்த வேலையை பார்த்திருக்கேன். சோ அதுதான் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இறந்த காலத்துல கண்டினியூஸா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பத்தி சொல்றதுதான். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். He had been. So இதுக்கு ஹெல்பிங் verb என்னன்னு பாத்தீங்கன்னா had been. So என்ன சப்ஜெக்ட் வந்துச்சுனாலும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியதுல had beenன்ற ஹெல்பிங் verb நீங்க கம்பல்சரி போட்டுறணும். ஏன்னா இது வந்து present perfect continuous tense இருந்துச்சுன்னா has வருமா have வருமான்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது வந்துட்டு அந்த கன்ஃபியூஷனே இல்ல, எல்லாத்துக்குமே had been தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மெயின் verb வந்து ing ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேங்களா? He had been applying for a loan. அவன் லோனுக்காக அப்ளை செய்து கொண்டிருந்தான். அப்ப செய்து கொண்டிருந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? Dickens had been writing novels even before he left the college. அவன் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் போது, காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே, காலேஜ்ல இருந்து விடுபடுறதுக்கு முன்னாடி, நிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தானா நாவல்ஸ்லாம் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தான். left the college, before he left the collegeனா காலேஜை விடுறதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், நாவல்களை எழுதி கொண்டு இருந்தான். ஓகேங்களா? ஆனா இப்ப எழுதல, ஏன்னா காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி, காலேஜை விட்டு நிக்கிறதுக்கு முன்னாடி எழுதி கொண்டிருந்தான். அப்போ அது வந்துட்டு பாஸ்ட்ல நடந்தது, ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா கண்டினியூஸா நடந்துச்சு. ஓகேங்களா? தி பல்லவாஸ் had been ruling till the cholas defeated them. பல்லவா தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான், சோலா வந்து டிஃபீட் பண்ற வரைக்கும். ஓகேங்களா? அப்போ கண்டினியூஸா பல்லவாஸோட ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. எப்போ வரைக்கும்? சோலா வர வரைக்கும். ஓகேங்களா? சோலாஸ் வர வரைக்கும். ஓகேங்களா? they had been planning well. அவர்கள் நன்றாக திட்டம் செய்தனர். ஓகேங்களா? அவர்கள் நன்றாக திட்டம் செய்து கொண்டிருந்தனர். He had been constructing the building. அவன் கட்டிடத்தை கட்டி கொண்டிருந்தான். ஓகேங்களா? He had been teaching English. அவன் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருந்தான். She had been waiting for results. So அவள் தேர்வு முடிவிற்காக காத்து கொண்டிருந்தாள். ஓகேங்களா? பால் ஹாஸ் பின் பிளேயிங் ஃபுட்பால். பால் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சர்டன் டைம், ஒரு 4-5 hours, இல்ல நேத்து ஃபுல்லா ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னா நேத்து நடந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? பாஸ்ட்னாவே இறந்த காலத்துல நடக்குது. பர்ஃபெக்ட்னா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்றது. கண்டினியூஸ்னா கண்டினியூஸா நடந்த ஒரு விஷயத்த சொல்றது. அதாவது பாஸ்ட்ல தொடர்ச்சியா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த தான் சொல்றதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? த டீச்சர் had been warning them. த டீச்சர் அவர்களை வார்ன் பண்ணி கொண்டிருந்தார். ஓகேங்களா? தி ஆர்டிஸ்ட் had been painting the pictures. ஆர்டிஸ்ட் ஓவியம் வரைந்து கொண்டிருந்தான். ஓகேங்களா? படங்களை வரைந்து கொண்டிருந்தான். தி மெஷின் had been working. அந்த மெஷின் என்ன சொல்றது, எந்திரங்கள்லாம் வேலை செய்து கொண்டிருந்தது. ஓகேங்களா? he had been speaking. அவன் பேசிக் கொண்டிருந்தான். அபிஷேக் had been living in Mumbai. அபிஷேக் மும்பையில் வசித்துக் கொண்டிருந்தான். தி மொகலாஸ் had been ruling till the arrival of English. இங்கிலீஷ் வர வரைக்கும் மொகலாஸ் வந்து ஆண்டு கொண்டிருந்தனர். ஓகேங்களா? ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். he had been binding the books. அவன் புத்தகங்களை பைண்ட் பண்ணி கொண்டிருந்தான். ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலத்துல நடந்தது. கண்டினியூஸ்னா கண்டினியூஸா நடந்தது, தொடர்ச்சியா நடந்தது. இறந்த காலத்துல கண்டினியூஸா நடந்துச்சு. பர்ஃபெக்ட்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், முற்று பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பாஸ்ட்ல வந்துட்டு கண்டினியூஸா நடந்து முடிஞ்ச, பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JSJ Jessie
எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய், see you, take care, God bless you.